வணக்கம். இந்த வாரத்தில் ரிலீஸ் ஆன ஒரு 6 படங்கள் எப்படி இருந்துச்சு, என்னென்ன மாதிரி அதில் கதை அப்படின்னு ஒரு மினி ரிவ்யூ மாதிரி நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வாரம் வெளியான கடுக்கா, குற்றம் புதிது, சொட்ட சொட்ட நனையுது, நறுவி, வீர வணக்கம் மற்றும் மலையாள டப்பிங் படமான லோகா ஆகிய படங்கள் வெளியாகி இருக்குதுங்க. இந்த படங்களோட கதை எப்படி, நடிகர்களோட நடிப்பு எப்படி, படத்தில் சுவாரஸ்யம் இருக்குதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட்டு கடுக்கா. எஸ் முருகதாஸ் இயக்கத்தில் விஜய் ஹவுரேஷ், ஆதர்ஸ், ஸ்மேகா நடிப்பில் வெளிவந்துள்ள கிராமத்து பின்னணியிலான காதல் படம் தாங்க இந்த கடுக்கா. தங்கள் கிராமத்துக்கு புதிதாக வரும் கல்லூரி மாணவி ஸ்மேகாவை நண்பர்களான விஜய் ஹவுரேஷ், ஆதர்ஸ் 2 பேருமே காதலிக்கிறாங்க. 2 பேரையுமே காதலிக்கிறாங்க அந்த ஹீரோயின். ஒரு கட்டத்தில் இது நண்பர்களுக்கு தெரிய வந்திருக்கு. அவங்களுக்குள்ள சண்டை வருது. இதில் யாரை திருமணம் செஞ்சாங்க ஹீரோயின், ஒரே நேரத்தில் எப்படி 2 பேரையும் காதலிச்சாங்க, ஏன் காதலிச்சிட்டு இருக்காங்க 2 பேரையும் அப்படின்னு ஈரோடு கிராம பின்னணியில் சொல்லு படம் தான் இந்த படம். காதல் படமாக இருந்தாலும் காமெடி, கொங்கு வட்டார பேச்சு, அங்குள்ள கிராமத்து மக்களுடைய பழக்க வழக்கம் கலந்து ஒரு கமர்ஷியல் படமாக நமக்கு கொடுத்துருக்காங்க. வெட்டி ஆஃபீஸராக வரும் ஹீரோ விஜய் ஹவுரேஷ் அப்பாவித்தனம், காமெடி கலந்த நடிப்பால் மனதில் நிற்கிறாருங்க. பெயிண்டராக வரும் மற்றொரு ஹீரோ ஆதர்ஸும் தன் பங்கிற்கு நடிப்பில் மிரட்டியிருக்காருன்னு தான் சொல்லணும். புதுமுக ஹீரோயின் ஸ்மேகா அக்மார்க் ஈரோடு கிராமத்து கல்லூரி மாணவியாக நடிச்சிருக்காங்க. 2 பேரிடமும் ஒரு காரணத்தை சொல்லி அவங்கள காதலிக்கும் காட்சிகள் வந்து ரசிக்க வைக்குதுங்க. இவங்களை தவிர பெற்றோர்களாக வரும் கொங்கு மஞ்சுநாதன், கௌசல்யா, மணிமேகலை நடிப்பும் இயல்பாக இருக்குதுங்க. நீண்ட காலத்துக்கு அப்புறம் கொங்கு பின்னணியிலான கதையும் அந்த ஸ்லாங்கும் பார்த்தோம்னா புதுமுக நடிகளோட நடிப்பும் ரசிக்க வைக்கிற மாதிரி தான் இருந்திருக்குன்னு சொல்லணும். கிராமத்து வீடுகள், டீ கடைகள், அங்கே வசிக்கும் மனிதர்கள், சண்டை சச்சரவு, திருப்பூரில் வாழ்கிற வாழ்க்கை, போலீஸ் ஸ்டேஷன் சீன்கள் இதெல்லாம் பார்க்கும்போது மனசில் கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி இருக்குது. காதல் கதைனாலும் கடைசியில் ரோமியோக்களாக சுற்றும் ஆண்களால் பெண்கள் எப்படி பாதிக்கப்படுறாங்க, அவங்களோட கல்வி எப்படி பாதிக்கப்படுது, இப்படிப்பட்ட சூழ்நிலையில் சில புத்திசாலி பெண்கள் வந்து காதலை எப்படி பயன்படுத்தி வந்து முன்னேறுறாங்க அப்படிங்கிற ஒரு கருத்து சொல்கிறக்கூடிய ஒரு படமாக இருக்குதுன்னு தான் சொல்ல முடியும். நீங்கள் படம் பார்த்துட்டிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆச்சு அப்படின்ட்டு. அடுத்த படம் தான் சொட்ட சொட்ட நனையுதுன்னு ஒரு படம். இதில் பார்த்தோம்னா வழுக்கத்தலை பிரச்சனைனால திருமணம் முடிக்க முடியாமல் தவிக்கிறாருங்க ஹீரோ நிஷாந்த் ரூசோ. அவரை பார்க்கும் பெண்கள் எல்லாம் அவருக்கு வழுக்கு தலையாக இருக்குது அப்படின்னு குறை சொல்லி நோ சொல்லிடுறாங்க, கல்யாணத்துக்கு நோ சொல்லிடுறாங்க. ரொம்பவே ஃபீல் பண்ணுறவருக்கு பக்கத்து வீட்டில் வசிக்கிறாங்க ஷாலினி. அவங்களோட நிச்சயதார்த்தம் நடக்குது, அவங்களோட என்கேஜ்மெண்ட் ஆகிடுது. ஆனாலும் பார்த்தோன்னா ஒரு வில்லங்க வீடியோவால் அந்த திருமணம் ஸ்டாப் ஆகிடுது. சென்னையில் போயிட்டு மாடர்ன் ட்ரீட்மெண்ட் எடுத்து தலையில் முடி வளர்த்துக்கிறாரு நம்ம ஹீரோ. இன்ஸ்டா ரீல்ஸ் பைத்தியமான இன்னொரு ஹீரோயின் வர்ஷாவுக்கும் அவங்களுக்கும் திருமணம் நடக்கிற நிலையில் அவர் தலையில் முடி வளரலை, விக்கு வச்சு தான் இருக்காரு என்பது சிலருக்கு தெரிய வருது. சில காரணங்களால் அவரோட திருமணம் நிறுத்த முயற்சி செய்கிறாங்க. அந்த திருமணம் நடந்துச்சா இல்லையா அப்படிங்கிறது தான் சொட்ட சொட்ட நடையுது திரைப்படத்தோட கதை. நவீத் எஸ் பிரித்தி இயக்கி வருகிறாங்க. சொட்ட தலையால் அவதிப்படுபவர்கள் பிரச்சனையை இந்த படம் பேசுது. 2 ஹீரோயின்களாக நன்றாக நடித்திருக்காங்க. ஆனாலும் சுவாரஸ்யம் இல்லாத திரைக்கதையால் ரசிக்க முடியாத காமெடிகளால் படம் தடுமாறுற மாதிரி இருக்குதுங்க. இந்த படம் கொஞ்சம் சொதப்பல்னு தான் சொல்லணும். நெக்ஸ்ட் ஒன்று குற்றம் புதிது. போலீஸ் அதிகாரி மகளான ஹீரோயின் வந்து போலீஸ் அதிகாரியோட மகளாக இருக்காங்க. அவங்க பேர் வந்து சேஷ்விதா. ஒரு நாள் நைட்டில் கடத்தி கொல்லப்படுறாங்க. ஃபுட் டெலிவரி பாயான ஹீரோ தருண், அந்த தருண் விஜயை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா சந்தேகிக்கப்பட்டு விசாரிக்கும் போலீஸ் விசாரணை முடிவில் அவர் வந்து குற்றமற்றவர் அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா அனுப்பி வைக்கிறாங்க. ஆனால் கொஞ்ச நாட்களுக்கு அப்புறம் அந்த கொலையை நான் தான் செஞ்சேன் அப்படின்னு இந்த ஹீரோ சரண்டர் ஆகுறாரு. ஆனால் அவர் பேசின பேச்சில் ஏகப்பட்ட குழப்பங்கள் தெரியுது. இந்த நிலையில் கொல்லப்பட்டதாக சொல்லப்படும் ஹீரோயின் மீட்கப்படுறாங்க. அப்படின்னா என்ன தான் நடந்துச்சு, யார் தான் கொல்லப்பட்டா, ஹீரோ அப்படி நடிக்க காரணம் தான் என்ன என்பது தான் குற்றம் புதிது கதை. நோவா ஆம்ஸ்ட்ராங் இயக்கி வந்திருக்காரு. காதல் காட்சிகளில், போலீஸ் விசாரணை காட்சியில், மனநலம் பாதிக்கப்பட்ட காட்சியில் சிறப்பான நடிப்பை தந்திருக்கிறார் தருண் விஜய். அப்பா மகள் பாசம் காதல் காட்சிகளில் ஸ்கோர் செஞ்சிருக்கிறாங்க ஹீரோயின் சேஷ்விதா. போலீஸ் அதிகாரி கம் அப்பாவாக கோலி சோடா
மதுசூதனும் ஹீரோ பக்கத்து வீட்டுக்காரராக ராம்ஸ் நன்றாக நடிச்சிருக்காங்க. போலீஸ் விசாரணை சீன்கள் அண்ட் கிளைமேக்ஸ் மற்றும் அதற்கு முந்தைய காட்சிகள் கவரும்படி இருக்குது. கொலை நடந்தது எப்படி, கொலையானது ஏன், அதை மறைப்பது ஏன் என்ற விஷயம் படத்துடைய ப்ளஸ். கிரைம் த்ரில்லர் பாணியில் இந்த கதை வந்து இருக்குது. இந்த படம் வந்து கிரைம் த்ரில்லர் பாணியில் வந்து ஒரு சூப்பரான ஒரு கதைக்களத்தோடு அமைஞ்சிருக்கு. அடுத்து நறுவிங்கிற படம். இந்த படத்தை பார்த்தோம்னா ஊட்டிமலை கிராமம் அருகே உள்ள ஏரியாவில் ஆண்டுகள் சென்றால் திரும்ப பட மாட்டார்கள் என்பது நம்பிக்கை. அதாவது என்ன அப்படின்னா, ஒரு ஏரியாவில் செல்லக்கூடாதாமாங்க, அங்கே போனோம் அப்படின்னா திரும்ப மாட்டாங்க அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கையாக இருந்திருக்கு அந்த மக்களிடையே. அங்கே தங்களின் காஃபி எஸ்டேட் ஆய்வுக்காக ஹீரோயின் வந்து பாடினி குமார், விஜய் பப்பு அவர்களின் டீம் செல்கிறாங்க. அங்கே சில அமானுஷ்யமான விஷயங்கள்லாம் நடந்துட்டுருக்கு. அது ஏன் 10 ஆண்டுகளுக்கு முன்பு அங்கே ஆசிரியராக பணியாற்றிய ஹீரோ ஹரிஷ் அலக் காணாமல் போயிருக்காரு. அவருக்கு என்னதான் நடந்துச்சு, 2 கதைங்களுக்கும் என்ன தொடர்பு இருக்குது அப்படிங்கிறது தான் நறுவி படத்தோட கதை. நறுவி அப்படின்னா நறுமண மலர்கள்னு அர்த்தம். முழுக்க ஊட்டி ஏரியாவில் அழகாக படமாக்கப்பட்டது தான் படத்தோட பெரிய ப்ளஸ் பாயிண்ட்னு சொல்லணும். இப்போதைக்கு எஸ்டேட் ஆய்வு கதை, டீச்சர் சம்மந்தப்பட்ட 2 கதைகளை மாறி சொல்லி கடைசியில் ஒன்றாக இணைக்கிறாங்க இயக்குனர் சுபார்க் முபார்க்குங்கிறவர். பாடினி சம்மந்தப்பட்ட காட்சிகள், ஹீரோ ஹரிஷ் சம்மந்தப்பட்ட காட்சிகள் இருக்குது. அமானுஷ்யம் விஷயங்கள் ஓகே. மலைவாழ் சிறுமியாக நடித்தவரின் நடிப்புக்கு பாராட்டுன்னு சொல்லியிருக்காங்க. ஆனாலும் பேசிக்கிட்டே இருப்பது பல இடங்களில் போர் அடிக்குதுங்க. கிளைமேக்ஸ் கூட கொஞ்சம் ஏமாற்றம் தான். மலைவாழ் மக்களின் வாழ்க்கை, அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய கல்வி, சிறுவயது திருமணம் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்திய படத்துடைய கதைக்களமாக இருக்குது. இதுக்காக இயக்குனரை வந்து பாராட்டலாம். அடுத்து வந்து வீர வணக்கம். கேரளாவில் 1940 கம்யூனிஸ்ட் தலைவராக இருந்த பி கிருஷ்ணபிள்ளை வாழ்க்கையை அவர்கள் சாதித்த விஷயங்களை, அவருடைய போராட்டங்களை விவரிக்கிறது இந்த வீர வணக்கம் படம். கிருஷ்ணபிள்ளையாக வந்து யார் வராங்கன்னா சமுத்திரக்கனினாலே சூப்பராக இருக்குங்க நடிப்பு. நல்லா டைலாக் பேசுவார். அவருடைய கருத்து வந்து நல்லா ஆழமானதாக இருக்கும். அந்த மாதிரி தான் இருக்கும். அவர் நடிச்சிருக்காரு. அனில் வி நாகேந்திரன் இயக்கியிருக்காங்க இந்த படத்தில். அந்த காலத்தில் கேரளாவில் அடித்தட்டு மக்கள் அனுபவித்த கொடுமைகள், ஜாதி பாகுபாடுகள், அடக்குமுறைகள் அழுத்தமாக சொல்லியிருக்குது இந்த படத்தில். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் பி கிருஷ்ணபிள்ளை என்ன செஞ்சார், எப்படி மக்களை ஒருங்கிணைச்சார், அவருடைய போராட்டங்கள் எப்படி இருந்தது என்பதை எளிமையாக பதிவு செஞ்சிருக்குது இந்த படம். கிருஷ்ணபிள்ளையாக வாழ்ந்திருக்கிறார் சமுத்திரக்கனி. பண்ணையார், அந்த ஊரில் வசிக்கும் விவசாயிகள், அவர்களுடைய கொடுமைகள், கதறல்கள், வலி, வேதனை, நெஞ்சு உழுக்குறதுங்க. கிருஷ்ணபிள்ளை காலத்தில் வாழ்ந்த 97 வயதான கம்யூனிஸ்ட் பாடகி PK மேதினி வாயிலாக கதையே சொல்லியிருப்பது சிறப்பாக இருக்குதுங்க. அவர் சம்மந்தப்பட்ட காட்சிகள், அவருடைய பாடல்கள்லாம் சிலிர்க்க வைக்குதுங்க. பிரம்மாண்டம், நட்சத்திர பட்டாளங்கள் இல்லாட்டினாலும் கதை ரொம்ப வலுவாக இருக்குன்னு தாங்க சொல்லணும். 1940 இருந்த அரசியல், சமூக சூழ்நிலையும் தெளிவாக விவரித்து இருக்காங்க இயக்குனர். சில குறைகள் இருந்தாலும் ஒரு வரலாற்று புத்தகம் படித்த உணர்வுல தாங்க இருக்கு. ஆக மொத்தம் சூப்பரா இருக்குன்னு தாங்க சொல்லணும் படம். அடுத்த படம் வந்து லோகாங்க. நடிகர் துல்கர் சல்மான் நடிப்பில், தயாரிப்பில் டொம்கனி கருண் இயக்கத்தில் கல்யாணி பிரியதர்ஷன், பிரம்மாலு நஸ்லான், டொவினோ தாமஸ் நடிப்பில் மலையாளத்தில் வந்துள்ள படம் தான் தமிழிலும் டப்பிங் செஞ்சப்பட்டிருக்கு. ஸ்வீடனில் இருந்து பெங்களூர் வரும் கல்யாணியை காதலிக்கிறார் நஸ்லன். ஒரு கட்டத்தில் கல்யாணி ரத்தம் குடிக்கும் ரத்த காட்டேரி வீட்டில் ஃப்ரிட்ஜில் ரத்தம் வாங்கி வைத்து குடிக்கிறார் என்பதை அறிந்து பயப்படுறாரு. உடல் உறுப்புகளை கடத்தும் வில்லன் கேங்கு, பெங்களூர் போலீஸ் இன்ஸ்பெக்டர் சாண்டி ஆகியோர் சில பிரச்சனைகள் காரணமாக கல்யாணியை துரத்துறாங்க. என்னதான் நடக்குது, யார் தான் ஜெயிச்சாங்க என்பதுதான் லோகாவோட கதை. இதை மலைவாழ் மக்கள் தெய்வம் நீலி கதையுடன் இணைத்து காதல், காமெடி, ஆக்ஷன் கலந்து கமர்ஷியலாக கொடுத்துருக்காங்க. நடை, உடை, நடிப்பு மற்றும் ஆக்ஷனில் மிரட்டி இருக்கிறார் கல்யாணி. குறிப்பாக இடைவேளை, கிளைமேக்ஸ், ஃபைட்லாம் செமையாக இருக்குன்னு தான் சொல்லணும். அப்பாவித்தனமான காதலனாக வரும் நஸ்லன் கல்யாணிக்கு உதவ கெஸ்ட் ரோலில் வரும் டொவினோ தாமஸ் சம்மந்தப்பட்ட சீன்களும் மாசாக இருக்குதுங்க. பெங்களூர் பின்னணியில் இரவில் நடக்கும் கதையும், மலைவாழ் மக்களின் ராஜா சிறுமி சம்மந்தப்பட்ட கதையும் மாசாக இருக்குதுங்க. ஒரு கட்டத்தில் அதிரடியாக மாறும் அந்த மலைவாழ் சிறுமி கண்ணில் நிற்கிறாரு. தமிழ் டப்பிங்கை சிறப்பாக செய்திருக்கிறார் RB பாலா.
கிளைமேக்ஸில் பார்த்தோன்னா கெஸ்ட் ரோலில் வந்து சர்ப்ரைஸ் கொடுக்குறாரு தயாரிப்பாளரான நடிகர் துல்கர் சல்மான். இடைவேளைக்கு பின் கொஞ்சம் தொய்வு, சில லாஜிக் மீறல், கல்யாணி கேரக்டரில் சில சந்தேகங்கள் படத்துடைய மைனஸாக இருக்குது. ஆனாலும் ஹீரோயினுக்கு முக்கியத்துவம் உள்ள படமாக இருந்தாலும் அதிரடி சீன்கள், திருப்பங்கள், சண்டை காட்சிகள், கெஸ்ட் ரோலில் வரும் நடிகர்கள், நட்பு, மாறுபட்ட திரைக்கதையால் மலையாள சினிமாவை மீண்டும் உயர்த்தி பிடித்திருக்கிறது லோகா. கல்யாணி பிரியதர்ஷன் மற்றும் ஹீரோயின்கள் பொறாமைப்படும் அளவுக்கு ஸ்டாராக மாறியிருக்காரு. இது முதல் பாகம் தான், இன்னும் 4 பாகம் இருக்குது அப்படின்னு சொல்லி கூடுதல் அறிவிப்பை கொடுத்துருக்காங்க சர்ப்ரைஸாக. இந்த படங்கள்லாம் பார்த்துட்டிங்களா? இந்த படம்லாம் எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை சேனல்.